வணக்கம் நண்பர்களே. இது உங்களும் நான் முருகேசன். இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். இந்த ஆதவர்ஜுனா அப்படிங்கிற நபர் அவர் மேலே ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்துகிட்டு இருக்குது. அவர் ரொம்ப நல்லவர், வல்லவர், நாளும் சிறந்தவர், நாலு விஷயங்களையும் சிறந்தவர், நாளும் கற்றவர், அவர் மகத்தான காரியங்களை செஞ்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இப்போ வெளியே வந்துக்கிட்டு இருக்குது. ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டு இருக்குது. அவர் செஞ்ச லீலைகள், அட்டூழியங்கள், அநியாயங்கள் அதெல்லாம் ஒரு பக்கத்துக்கு நமக்கு தேவையில்ல. அதெல்லாம் பர்சனலாக அவன் எப்பயோ செஞ்சுட்டு போகிறான். அது வேறு சமாஜம்னு வச்சுக்கோங்க. இவன் முதல்ல வந்ததே பார்த்தீங்கன்னா திமுகவில் தான். திமுகவில் தான் இவங்க சைக்கிள் பேரணியெல்லாம் எடுத்து அவர் பின்னாடி திமுக பெருங்குள்ளிகள் சைக்கிளில் போகும்போது பின்னாடி பாதுகாப்பாக போகிறது, அவங்களுக்கு துணையாக இருக்கிற மாதிரி நடந்துக்கிறது, ஏதாவது ஒன்று பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தோற்றம், ஒரு ஒரு இதை அவர் மனசுக்குள்ளே ஒன்று கட்டமைக்கிறார். ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம பெரிய ஆள் ஆயிட முடியாதா அப்படின்னு திமுகவோட கொஞ்சம் நெருக்கமாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கே நம்ம சொல்கிறது அங்கே ஏரில் போட்டிருக்குது. இது ஆதவ் சொல்கிறது அங்கே சரியானபடி ஏரில் போட்டிருக்கு. யார் எவனும் கேட்கல போட்டிருக்குது. ஏன் அப்படின்னா, திமுககாரங்கலாம் அவங்க கிட்டத்தட்ட 25 வருஷமாக எவ்வளவோ பேரை பார்த்துருப்பாங்க. எவ்வளவு நபர்களை பார்த்துருப்பாங்க. அப்படியெல்லாம் பார்த்து வளர்ந்தது. இதெல்லாம் ஒரு சின்ன பெரிய மேட்டர் இல்ல அப்படின்னா அவங்க மதிக்கல போல் அவங்க விட்டுட்டாங்க. இந்த திமுகவில் இருக்கிறவங்களே எவ்வளோ பெரிய தலைகள் எத்தனை வருடங்களாக அந்த திமுகவில் இருக்காங்க. அவங்கள விடவா இவங்க புதுசாக ஐடியா சொல்லிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுககாரங்க ஒன்றும் சொல்லல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே நைஸாக அப்படியே கிளம்பி நம்ம அடுத்து எங்கடா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கடைசியில் நம்ம திருமான கட்சியில் போய் சேர்ந்துக்கிட்டார். சிறுத்தைகள் கட்சிகளோட போய் சேர்ந்துக்கிட்டு சிறுத்தைகளுக்கு பின்னாடி இப்போ இந்த அண்டர் கிரவுண்டு வேலையெல்லாம் பார்த்துருக்காரு. இந்த அண்டர் கிரவுண்டு வேலை எல்லாம் காணொலிகளில் வருது. நம்ம ஒன்றும் புதுசாக போய் சிவியை வச்சு நம்ம கண்டுபிடிக்கல. இதெல்லாம் வருது. அதை தான் நம்ம பேசுகிறோம். அண்டர் கிரவுண்டு வேலையெல்லாம் பார்த்து திமுகவுக்கு எதிராக ஒரு சதி செய்ய முடியுமா அப்படின்னு. ஏன் ஒரு துணை முதல்வர் பதவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்டு. அவருக்கு திருமாவளவன் சொல்கிறாரு, ஏன் துணை முதல்வர் பதவி என்ன நான் எதுக்கு வகிக்கணும்? துணை முதல்வர் பதவி எனக்கு அவ்வளோ ஒன்றும் இது இல்லை. நமக்கு ஏன் முதல்வராகவே இருக்கக்கூடாதா? அதுக்கு தகுதி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ட்விஸ்ட்டை போட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். இப்போ இவர் பேசுகிறது அங்கேயும் எடுக்கலை. இந்த மகா உத்தமன் இருக்கார், இவர் அங்கேயும் எடுபடலை. திருமாவட்டையும் எடுபடலை. திருமாவும் பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி தள்ளி வச்சுட்டார். அடுத்து என்னடா நம்ம சொல்கிறது எதையுமே கேட்க மாட்டாங்கிறாங்களே, நம்ம எப்படி பெரிய ஆளாக வருது, நம்ம எப்படி வளர்றது அப்படின்னு சொல்லி யோசித்து அடுத்து யாரை பிடிக்கலாம், யாரை கவுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து திமுக கவுக்க பார்த்தாரு, முடியலை. அப்புறம் திருமாவை கவுக்க பார்க்காரு, அவரும் முடியல. அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவர் 40 வருஷம் அரசியல் இருந்துக்கிட்டு அவர் எவ்வளோ பாடுபட்டுருக்காரு. அப்போ அந்த 40 வருஷம் அரசியல் வாழ்க்கையில் எவ்வளவு வில்லங்கங்களை, விகல்பமானவர்களை, ஒரு கொடூரமானவர்களை, கொடுமையானவர்களை, இந்த தட்டி விடுறவங்களை, சிதைச்சி விடுறவங்களை, பிரித்து விடுறவங்களை, அரசியல் ஏகப்பட்ட கடல் மாதிரி. அது கடுமையான முதலைகளும் கடுமையான திமிங்கலங்களும் வாழக்கூடிய, கொடுமையான சுறாக்களும் வாழக்கூடிய ஒரு. அப்போ அந்த அரசியலில் 35 வருஷம் 40 வருஷம் தன்னுடைய காலத்தை நகர்த்தி இருக்கிறார் திருமா என்றால், திமுகவுக்கு என்ன பாரம்பரியம் இருக்குதோ அதில் பாதி பாரம்பரியம் திருமாவுக்கும் இருக்குது. அப்போ அவரும் பார்த்துருப்பார், ஆஹா இது எங்கேயோ போகுது இந்த வண்டி, இந்த வண்டியில் நம்ம இந்த வண்டி இந்த வண்டி இந்த 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 பேசஞ்சரை நம்ம வண்டியில் ஏற்றினோம் அப்படின்னா நம்ம ஸ்டேரிங்கை திருப்பி விட்ருவார் அப்படின்னு. அவர் தம்பி நீ இறங்கிக்கப்பா, இது இந்த வண்டி நீ ஏறுற வண்டி இல்லை, இது வேற வண்டி, இது நல்ல வண்டி, நீ ஏறுற நாதாரி வண்டி வேற எங்கேயே இருக்குது, அதனால் நீ இறங்கிக்கன்னு சொல்லிட்டு அவர் இறக்கி விட்டு அவர் பாட்டு போயிட்டார். அடுத்து யாரடா கவுக்கலாம், என்னடா பண்ணலாம், எப்பறம் நம்ம பெரிய ஆள் ஆகுறது, நம்ம எப்படியோ உள்துறை மந்திரி ஆகணும், நம்ம எப்படியாவது அமைச்சர் ஆகிடணும், நம்ம எப்படியாவது ஒன்று செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பண்ணுறது யோசிக்கும் போது தான் அவருக்கு ஒரு ஐடியா கொடுக்கப்படுது. இதெல்லாம் பின்னாடி ஒரு குரூப் வேலை செய்யுது. நமக்கு தெரியும், யாருக்குன்னு தெரியும், உங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் தெரியும். நம்ம காணொலியெல்லாம் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கே தெரியும் அது யாரை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னு. பின்னாடி பேரும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் பின்னாடி இருக்கிறது பிஜேபியாக தான் இருக்குது. வேறு யார் இருப்பாங்க? திமுக கவுக்கணும், திருமாவை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதெல்லாம் யாராக இருப்பாங்க? நமக்கு ஆர்எஸ்எஸ் தான், வேறு யார்?
சரின்னு சொல்லி அப்புறம் பார்க்கும்போது, என்ன யார பிடிக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது, இங்க பாட்டி நம்மாளு மாட்டிக்கிட்டாப்புல. வகத்தொகையா மாட்டிக்கிட்டாப்புல. அதுவும் பார்த்துருக்காப்புல. "நீ என்ன பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, இந்த ஆளு காசே செலவு பண்ண மாட்டானே. அப்புறம் அப்போ இன்னொன்னு என்ன பண்ணோம்னா, நம்ம அப்ப காசு குடுத்தா நம்ம வழிக்கு வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப நீ வந்து என்ன பண்ணணும், இப்ப மாநாடு நடத்தணும்னா பல கோடி ரூவா வேணும். ஒரு 10,00,00,000 ரூவாயாவது குறைச்சலா வேணும். ஒரு மாநாடு நடத்துறதுக்கு. ஒரு ஒரு சிம்பிளா ஒரு டெக்கரேஷன் பண்ணா, அத பண்றது, இத பண்றது, மக்கள கூட்டு வரது, மக்களுக்கு ச ச வசதி வாய்ப்புகளை செய்றது, காரு அது இது லொட்டு லொசுக்கு விமான பயணம் எல்லாம் போகுதுன்னா சில கோடி ரூவா. ஒரு குறைச்சலா வச்சுட்டாலும் ஒரு 10,00,00,000 ரூவா ஆகும்னு வச்சுக்கங்க. இந்த 10,00,00,000 ரூவா செலவ வந்து நம்ம சம்பாரிச்ச காசுல எப்படி குடுக்க முடியும்னு யோசிக்கிற பார்ட்டி நம்ம பார்ட்டி. யாரு? நம்ம இளைய சூப்பர் ஸ்டார். யாரு? நம்ம விஜய். இவரு என்ன பண்றாரு அப்டின்னா, இவன் அப்ப அப்ப இப்ப ஆதவன் என்ன யோசிக்கிறாரு, ஆஹா! இவன அடிக்கிறதுக்கு ஒரே வழி காசு தான். காலி பண்ணிரலாம். காசு செலவு பண்ணணும்னு சொன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. கட்சி ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்காரு. இந்த அரசியல் ஆசை அவருக்கு இருக்குது. அதாவது 2 ஏற்கனவே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. 2 பெண்கள்ட்ட சத்தியம் கூட பண்ணியிருக்காராம் விஜய். அதாவது உங்கள்ட்ட பணம் இருக்குது. உங்கள்ட்ட அது செல்வாக்கு இருக்குது. ஆனா உங்கள்ட்ட அதிகாரம் இல்ல. அதிகாரம் இருந்தா தான் இது 2யுமே செயல்படுத்த முடியும், செயலாக்க முடியும். அதிகாரம் இல்லன்னா இந்த பணமும், இந்த மக்கள் செல்வாக்கும் செல்லா காசாகி போயிரும். அப்படின்னு சொல்லிட்டு யாரோ 2 பேர் சொல்ல. அந்த 2 பேத்துக்கிட்ட நான் சமாதானம் என்ட்ட மக்கள் செல்வாக்கு இருக்குது. என்ட்ட பணம் இருக்குது. நான் அதிகாரம் தான் என்ட்ட இல்லங்கிறீங்கல்ல. நான் அதிகாரத்த பிடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணியிருக்காராம் விஜய். இதெல்லாம் வருது. அண்ணன் பத்திரிகை ரிப்போர்ட்டர் சேகுவேரா அப்படிங்கிறவரு சொல்றாரு. அப்போ இவர் இந்த சத்தியம் பண்ணியிருக்கிற விஷயம், இந்த பொம்பள புள்ளைங்கள்ட்ட சத்தியம் பண்ணி நான் எப்படியாவது நான் அதிகாரத்துக்கு வந்துருவேன், சிஎம் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லி சொன்ன சத்தியம் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? அந்த சத்தியத்த வந்து இந்த விஜய் அதே அஜய் யாதவுக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. ஆஹா! இப்படி சத்தியம் பண்ணியிருக்கான். இப்ப நம்ம போய் கரெக்டான டயத்துல அந்த பணத்தோட நம்ம போய் பேக்கோட போய் நம்ம இறங்குனோம் அப்படின்னா பிரச்சனை இல்லாம போயிரும். நம்ம சொல்றதெல்லாம் கேட்பாய்ங்க. அப்படின்னு சொல்லிவிட்டு, அவரு வர, நான் செலவு பண்றேன். எந்த மாநாட்டுக்கு எவ்வளோ செலவானாலும் அது என் பொறுப்பு. 200,00,00,000, 300,00,00,000 செலவு பண்ணது எனக்கு ஒரு பெரிய விஷயம். அவருக்கே பெரிய விஷயம் இல்ல. அவருக்கே 15,000 கோடி ரூபாய்க்கு மேல சொத்து இருக்குங்கிறாய்ங்க. யாருக்கு? விஜய்க்கே 15,000 கோடிக்கு மேல எல்லாம் சொத்து இருக்குங்கிறாய்ங்க. அவர் இன்னும் 2 கட்சிய நடத்தலாம். அது ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனாலும் சொந்த காச விட்டு செலவு பண்ண முடியாதுல்ல. இப்ப எவனாவது ஒருத்தன் இளிச்சவாயன் மாட்டுனா, அவன் சவாரி ஏறி போயிருவான்ல. நம்ம ஆரம்பத்துல இருந்து அப்படித்தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆரம்பத்துலேருந்து அவர் அப்படிதான் அப்படிதானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஏன் நம்ம சொந்த காசு செலவு பண்ணுவானே? அந்த 50,00,00,000, 100,00,00,000, 200,00,00,000 செலவாகுறது அவன் காசா இருந்துட்டு போகட்டும். அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் ஓகே சொல்லிட்டாப்புல. விக்கிரவாண்டி மாநாடு போடு, அங்க போடு, இங்க போடு, மதுரையில போடு, மேல போடு, கீழ போடு அப்படின்னு சொல்லிட்டு பேசி ஒரு முடிவு பண்ணி எல்லாத்தையும் செஞ்சுட்டாய்ங்க. டேரக்ட்டா விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே டேரக்ட்டா ஒரு ரோட்ல போனவங்க, அ மாநாட்டுக்கு வந்துட்டு திரும்பி போனவங்க இறந்து போயிருக்காங்க. பல பிரச்சனைகள் சந்திக்கப்பட்டு இருக்குது விக்கிரவாண்டி மாநாட்டிலே. இப்படியே ஒவ்வொரு மாநாட்டிலயும், மதுரை மாநாட்டிலயும் சரி, இதெல்லாம் சரி ஒருத்தரோ 2 பேரோ யாரோ இறந்துருக்காங்க. இதையெல்லாம் நடந்து கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்க வந்து தற்கொலை முயற்சிக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. யாரு? இந்த ஆதவ அர்ஜுனாவும், நம்ம விஜயும். எப்படி தற்கொலை முயற்சிக்கு யோசனை பண்ணது? அதாவது ஏற்கனவே காலையில வரேன்னு சொல்லிட்டு சொன்ன மத்தியானம் 12 மணிக்கு பேச வரேன்னு சொல்லிட்டு சொன்னது. ஆனா 12 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நைட்டு 10 மணி வரைக்கும் டைம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாய்ங்க. டைம் வாங்கியிருக்கேன்னு இப்ப சொல்றாய்ங்க. எதுல உண்மையான டைம் அப்படின்னு சொல்ல. ஆனா 12 மணிக்கு வந்துருவாரு. மத்தியானம் 12 மணிக்கு வந்துருவாருன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நாளே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. யாரு? நம்ம புஷி ஆனந்த். புஷ் இல்ல புஷ். அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. நாளே. அப்ப நாளே அனௌன்ஸ் பண்ணா அந்த 12 மணிக்கு வந்துருவாங்க. 12 மணிக்கு வந்துருவாருன்னு சொல்ல டெம்ப்ட் ஏத்த. அண்ணன் கிளம்பிட்டாரு. அண்ணன் எந்திச்சிட்டாரு. அண்ணன் குளிச்சுட்டாரு. அண்ணன் பல்லு விளக்கிட்டாரு. அண்ணன் பாத்ரூம் போயிட்டாரு. அண்ணன் கழுவிட்டாரு. அண்ணன் குளிச்சுட்டாரு. எண்ணெய் வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்தா தலை சீவிட்டு இருக்காரு. இந்தா கிளம்பிருவாரு. இப்போ கிளம்பிருவாரு. இந்த கிளம்பிட்டாரு. வண்டியில வந்துகிட்டு இருக்காரு. ஹெலிகாப்டர்ல ஏறிட்டாரு. ஏரோப்ளேன்ல பறக்குறாரு. அங்கேருந்து சாகசம் பண்ணி குதிக்கிறாரு. இந்தா இப்போ வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு டெம்ப்ட் ஏத்தி திருச்சியில வந்து இறங்கி நாமக்கல் போய் நாமக்கல்ல பேசுனதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இதில் விபத்து நடந்துச்சுல்ல, இந்த 2 விபத்து நடந்துச்சுல்ல, இந்த 2 விபத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு காரணம் லேட்டா வந்தது. இந்த டெம்ப்ட் ஏத்தி இந்த சினிமா ஷூட்டிங்லாம் எடுக்கிறதுக்கு. இதெல்லாம் கோபாலன் சொல்றாரு. நக்கீரன் கோபாலன் சொல்றாரு. அவர் சொன்னது உண்மையா கிட்டத்தட்ட 99% அவர் சொன்னத நம்பலாம். 1% வேணா
அ உண்மையிலேயே அவர் சொல்ல மாட்டாரு. ஏன்னா கோபால் வந்து அப்படியேப்பட்ட ஆளு. நக்கீரன் கோபால் வந்து அப்படியேப்பட்ட ஆளு. அவரு பல பேத்த அனுப்பிச்சு விட்டு, பல புலனாய்வுகள பண்ணி தான் ஒரு மேட்டர அவரே மேடையில பேசுறாருன்னா, அப்ப எப்படி பேசியிருப்பாரு இப்ப? அப்ப உண்மை இல்லாம எப்படி பேசுவார்? அப்படிங்கிற மாரி நமக்கு ஒரு யோசனை. இதெல்லாம் பண்ணி, அந்த கேமரா எடுக்கிறதுக்கு அந்த அவ்வளோ ஜனங்கள் வரணும். இவ்வளோ ஜனங்கள காசு குடுத்து கூட்ட முடியாது. கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு 10,000, 20,000 பேத்த காசு குடுத்து கூட்ட முடியுமா? கூட்டுவாங்க, கூட்டுவாங்க. ஆனா அது எவ்வளோ செலவாகும்? ஆனா இப்ப இது ஓசில இல்ல. நம்ம கூப்பிட்டா வந்துட்டாய்ங்க. யாருக்கும் பணம் குடுத்தல. அப்ப நீ சினிமா ஷூட்டிங் சென்னையிலயோ, இல்ல வேற எங்கேயோ விழுப்புரத்துலயோ, இல்ல கொடைக்கானல்லயோ எங்கேயோ சினிமா ஷூட்டிங்ல ஒரு இந்த 10,000 பேத்த காமிக்கணும் அப்டின்னா, இவங்கள 10,000 பேத்த சென்னையிலேருந்து கூட்டிட்டு போகணும். அவங்களுக்கு சாப்பாடு இருக்குது, செலவு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் செய்யணும். ஆனா இது வந்து தயாரிப்பாளருக்கு மிச்சம் இல்லையா? இப்போ 10,000 பேர் வந்துட்டாங்க. அப்படின்னா மிச்சம் இல்லையா? அது ஒண்ணா, இப்ப 12 மணிக்கு வரேன்னு சொல்லி டெம்ப் ஏத்தி இவங்க சாயங்காலம் 6:30 மணி வரைக்கும் வரல. 6:45, 7 மணிக்கு தான் வர்றாரு. சரி 7 மணிக்கு வர்றாரு. எப்படி வர்றாரு? நாமக்கல்ல இருந்து ரோட் ஷோ. அதாவது நாமக்கல் கூட்டத்துல இருந்தே ஒரு 5,000 பேத்த வரிசையா கூட்டிக்கிட்டே வர்றாரு. அந்த 5,000 பேர் கூட்டிகிட்டே பின்னாடியே வண்டி பின்னாடியே பைக்ல, டூ வீலர்ல அதுல இதுல வரும்போது தான் பார்த்தீங்கன்னா, இடிச்சுக்கிட்டு கீழ விழுந்துருக்காய்ங்க. வண்டிக்குள்ள மாட்டாம நல்ல வேளை தப்பிச்சுக்கிட்டாய்ங்க. வண்டியில எவனும் அடிபடல. ஆனா வண்டி இடிச்சு தள்ளிட்டு வந்துருச்சு. அதுல இவிங்க போய் வண்டி மேல இடிச்சுக்கிட்டாய்ங்க. ஏதோ ஒண்ணு நடந்துச்சு. அங்க நிப்பாட்டி கூட பார்க்கலன்னு வச்சுக்க. அந்த அடிபட்டு விழுந்தவங்கள, கீழ விழுந்தவங்கள கை போச்சா, காலு போச்சா, வீலுக்குள்ள மாட்டானா அப்படின்னு டிரைவர் உட்காந்துருக்கான். டிரைவர் கை சைடுல கண்ணாடி பார்ப்பான். அதெல்லாம் அவன்லாம் பார்க்கல. பார்த்துருப்பான். பார்க்காம இருப்பானா? எவனா விழுந்து சாவட்டும். நம்ம ரசிகர்கள் தானே. அப்படின்னு பக்கத்துல விஜய் உட்காந்துருப்பாரு. அவர்ட்ட சொல்லியிருப்பான். ஏங்க இது மாரி இடிச்சுக்கிட்டு கீழ விழுறாய்ங்க பாருங்க. வண்டிக்குள்ள விழுவ வராய்ங்க. டம்முன்னு இடிச்சுட்டு 2 பேரும் கீழ விழுந்துட்டாய்ங்க. பின்னாடி எத்தன பேர் வந்து விழுந்தாய்ங்கன்னு தெரியல. அது காமிக்கல. அதுக்கு கேமரா இல்ல. அது நம்ம 2 பேரும் ஒருத்தன் வந்து இன்னொரு வண்டியில மோதி, அவன் இவங்க 2 பேரும் கீழ விழுந்துருக்கான். ஏதோ பின்னாடி வண்டியில வந்தவங்க மேலே ஏறி விழுந்திருப்பாய்ங்கல்ல. அது எத்தன பேருன்னு தெரியல. அதுல வீல்ல கீல்ல மாட்டானா? எவனா நசுங்குனானா? நசுங்கலையா? அது தெரியவே இல்ல. அதெல்லாம் கேமராலாம் நம்ம பார்க்கல. நம்ம பார்த்தது 2 பேர் இழுத்து விழுந்தது. இப்படி இப்படியெல்லாம் வரும்போதே ஒரு 4,000, 5,000 பேத்த கூட்டிட்டு உள்ள நுழைய. அப்போ வந்து போலீஸ்காரர போய் தடுக்க. என்ன தடுக்க? "ஐயா, நீ இங்க வர வேணாம். ஒரு 50 மீட்டர், 100 மீட்டருக்கு இங்கிட்டே பேசிருங்க. அங்க ரொம்ப கூட்டமா இருக்குது. ஏற்கனவே தள்ளுமுள்ளு." அதாவது இவர் வரத்துக்கு முன்னாடியே எல்லாம் மயக்கமாயி கீழ விழுவ ஆரம்பிச்சுட்டாங்க. தண்ணி பாட்டிலு, கிண்ணி பாட்டில்லாம் அப்பயே வந்து தேட ஆரம்பிச்சுட்டாய்ங்க. அப்பயே ஆம்புலன்ஸ் கூப்பிட ஆரம்பிச்சுட்டாய்ங்க. மயக்கம் வருது, கீழ விழுந்துட்டாங்க. ஆளு கீழ விழுந்துட்டாங்க. மயக்கம் வருது. எல்லாம் மயக்கம் வருது. கீழ விழுந்துட்டாங்க. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஆம்புலன்ஸே வந்திருக்குது. ஆனா இவங்க என்ன சொல்றாய்ங்க, ஆம்புலன்ஸ் எப்படி உடனே வந்துச்சு? ஏன்டா விஜய் வர்றதுக்கு முன்னாடியே இங்க தள்ளுமுல்லுல நெறைய பேரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க. அப்புறம் ஆம்புலன்ஸ் வராம மயிரா சாரி கோச்சுக்காதீங்க. சாரி மன்னிச்சிடுங்க. இப்படிலாம் கொஞ்சம் கோவமா வருது. என்ன பண்றது? நம்ம மக்கள நெனச்சு தான் கோவமா வருது. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆம்புலன்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே பிரச்சனை. அது அது ஒரு இவங்களே கேள்வி எப்படி ஆம்புலன்ஸ் உடனே வந்துச்சு? எப்படி ஆம்புலன்ஸ் ஏன்னா அவங்க முன்னாடியே நடந்து போச்சு. அப்புறம் ஆம்புலன்ஸ் வராம என்ன பண்ண? அங்க இருக்கிறவங்க யாராவது 108க்கு ஃபோன் பண்ணி எல்லாரும் செல்லு வச்சிருக்காங்க. 108க்கு ஃபோன் பண்ணதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்ப ஆம்புலன்ஸ் வராம என்ன பண்ணும்? இதுக்கு மேல இந்த 5,000 பேத்த அங்கருந்து பின்னாடி கூட்டு வந்த மாரி அங்க தான் பிரச்சனையே. இவன் லேட்டா வந்தது ஒரு தப்பு. அதனால தான் கூட்டம் அப்படியே ஏறி அப்படியே அமுங்குன பலூனுக்குள்ள எவ்வளோ காத்தடிக்கணும். அந்த மாரி காத்து பலூனுக்குள்ள இவ்வளோதான் காத்தடிக்கணும் ஒரு கணக்கு இருக்குல்ல. அந்த மாரி அத அடிக்கிறத விட்டுப்புட்டு 7 பலூன பிடிச்சு புஸ்ஸுன்னு அடிச்சா, இவ்வளோ காத்து பிடிக்கிற பலூன போய் இவ்வளோ காத்து அடிச்சோம் அப்படின்னா, அந்த மாரி ஆயிடுச்சு அந்த இடம். காத்து டெம்ப்ட் ஏற வந்துருவாரு. வந்துட்டே இருக்காரு. பக்கத்துல வந்துட்டாரு. சுடுகாட்டுக்கிட்ட வந்துட்டாரு. நம்மள கூட்டிட்டு போயிருவாரு. ஏத்தி விட்டுருவாரு. 40 பேத்த சுடுகாட்டுல ஏத்தி விட்டுருவாரு. அப்படின்னு ஏத்தி விட்டு, இந்த கூட்டத்தை சனிக்கிழமை இல்லையா? சாயங்காலம் இல்லையா? பிளான் பண்ணி தான் செஞ்சிருக்காங்க. எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் செஞ்சிருக்காங்க. சனிக்கிழமை சாயங்காலம் தான். எல்லா ஊர்லயுமே சனிக்கிழமை வந்து சம்பளம். கூட்டத்துல கொத்தனார் வேலைக்கு போறவங்க, சித்தாள் வேலைக்கு போறவங்க, கூலி வேலைக்கு போறவங்க, கொத்து வேலைக்கு போறவங்க அனைவருக்குமே வந்து சனிக்கிழமை சாயங்காலம் தான் சம்பளம். சனிக்கிழமை சாயங்காலம் சம்பளம் முடிஞ்சோன்னா ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட்டு. திங்கக்கிழமை வேலைக்கு போவாங்கன்னு வச்சுக்க. இவன் அதெல்லாம் பிளான் பண்ணி தான் 5 மணி 5:30 மணிக்கு வேலை முடியும். 6 மணிக்கு வேலை முடிஞ்சு போயிரும். நம்ம 7 மணிக்கு போனாக்கா எல்லாம் கூட்டம் கலைஞ்சு வேலை முடிஞ்சு போற சமயத்துல அதுவும் அங்கெல்லாம் கரூர்ல எல்லாம் ஃபேக்ட்ரிஸ்ல இந்த சாயப்பட்டறைகள், அந்த துணி அந்த துணி சமாச்சாரம் பூரா கரூர் வந்து ஹெட் குவார்ட்டர் இல்லையா? நிறைய கம்பெனிகள் இருக்கு. சின்ன சின்ன கம்பெனிகள் நம்மளே போகும்போது ரோட்ல போகும்போதே பார்ப்போம். சின்ன சின்ன கம்பெனிகள், பனியன் கம்பெனிகள், அந்த அது கால் மிதியடிகள் செய்ற கம்பெனி நிறைய ஏகப்பட்டது இருக்குது. அங்கெல்லாம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கலாம் 5 மணிக்கு சாயங்காலம் 5 மணி 6 மணிக்கு முடிஞ்சு சம்பளம் சனிக்கிழமை அன்னைக்கு சம்பளம் வாங்கிட்டு எல்லாம் வருவாங்க. அந்த கூட்டம்லாம் நமக்கு நமக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு பிளான் பண்ணி செஞ்சு
இது வந்து முதல் தப்பு. லேட்டா வந்தது. அப்பயே டெம்ப்ட் ஏறி பலூன்ல நல்லா உப்பி போயிருக்கிற மாரி ரொம்ப உப்பி போயிருச்சுன்னா எப்படி இருக்கும் பலூன்? அந்த மாரியான சூழ்நிலையில இருக்கும்போது, மேற்கொண்டு ஒரு 4000, 5000, 6000 பேத்த வண்டிக்கு மேல ரோட் ஷோவா கூட்டு வந்து, கூட்டத்தோட கூட்டமா இணைச்சா, அடிபட்டு சாவாம என்னடா பண்ணுவாய்ங்க? அறிவு இருக்கணும்ல. ரோட் ஷோ பண்ணலாமா? நீ பொதுக்கூட்டம் நடத்த தானே நீ பர்மிஷன் கேட்ட. ரோட் ஷோ பண்றதுக்கு பர்மிஷன் கேட்டியா? இத கேட்கலையாம். இத நிப்பாட்டலையாம். திமுக அரசு நிப்பாட்டியிருக்கணும். என்ன நிப்பாட்டியிருக்கணும்? பர்மிஷன் குடுத்துருக்க கூடாது. குடுக்கலன்னா என்ன பண்ணுவ? எங்கள பார்த்து பயந்துட்டாங்கற. எங்கள அடக்குமுறை பண்றாங்க. எங்கள ஒடுக்குமுறை பண்றாங்கங்கிற. ஏன் இந்த விஜிலன்ஸ் வந்து இந்த இந்த இதெல்லாம் வந்து உளவுத்துறை தோல்வி அப்படிங்கிறாங்க. எப்புட்றா உளவுத்துறை தோல்வி ஆனுச்சு? உளவுத்துறை அலாட்டா இருந்ததுனால தான்டா 2 தெரு தள்ளி இருந்த சிட்டிங் எம்எல்ஏ அந்த ஊரோட எம்எல்ஏ செந்தில் பாலாஜிக்கு தகவல் போயிருக்கு. ஐயா அந்த மாரி பிரச்சனைங்க ஓவரா இருக்குதுங்க கூட்டம். இது மாரி நடக்குது என்ன பயமா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறை ரிப்போர்ட் குடுத்துருப்பாங்க. ரிப்போர்ட் குடுத்ததுக்கப்புறம் தான் செந்தில் பாலாஜி அலாட் ஆயிருப்பாரு. செந்தில் பாலாஜி ஆச்சு மாவட்ட நிர்வாகத்தை வந்து அப்படியே அ கப்புன்னு என்ன பண்ணிட்டாரு, ம் உஷாராக்கிட்டாரு. மாவட்ட நிர்வாகத்த உஷாராக்கி என்ன பண்ணிட்டாரு, டக 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 டகன்னு எல்லா வேலையும் செய்யுங்கப்பா. எல்லாம் ரெடியா இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், இந்த மாரி நடக்குதுன்னு சொன்னோனே, இவன 50 மீட்டருக்கு முன்னாடி நிக்க சொல்லியிருக்காங்கல்ல, நீ 50 மீட்டருக்கு முன்னாடி நின்னு இங்கேயே பேசுங்க சார். இல்ல நாங்க கூட்டத்துல தான் போய் பேசுவோம். நாங்க இன்னைக்கு 41 பேர சாவடிக்காம விடமாட்டோம்யா. அப்படின்னு விஜய் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் கூட்டிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓவராச்சா? முடிஞ்சு போச்சா? எல்லாம் மயக்கம் போதா ஒருத்தன் கீழ விழுந்தா அவன குனிஞ்சு தூக்க முடியாது. அந்த கூட்டத்துல. எவ்வளவு ஒரு அறிவீனம் பாருங்க. 5000 பேத்துக்கு பின்னாடி கூட்டு வந்திருக்கான். அவன் எவ்வளவு பெரிய சுயநலம். இவரு ட்ரோன் கேமரா வச்சு படம் எடுக்கிறதுக்கு, இவரு கூட்டத்த காமிக்கிறது. எது செந்தில் பாலாஜி எதிர்த்து கூட்டம் போடணுமாம். அதுக்கு முன்னாடி தான் அதிமுககாரங்க பேசியிருக்காங்க, கூட்டம் போட்டிருக்காங்க. எந்த விதமான அசம்பாவிதமும் நல்லபடியா போயிட்டு இருக்குது. ஆனா, இவங்க இவங்க வந்து எப்படி இவ்வளோ அசம்பாவிதம் நடந்துச்சு? டெம்ப்ட் ஏத்துனது. அந்த ரசிக மனப்பான்மையில இருக்கக்கூடிய உயிர்களை வந்து உறவுகளை வந்து டெம்ப்ட் ஏத்துறது. இன்னொன்னு இருக்கிற கூட்டம் பத்தாதுன்னு மேற்கொண்டு நீ படம் எடுக்கிறதுக்கு, கேமராவுல ஷூட் பண்றதுக்கு மேற்கொண்டு 5000 பேத்த கொண்டு வந்து கூட்டத்த காமிக்கலான்னு பண்ணியிருக்கிற. இந்த தப்பு யாருமே யோசிக்கவே மாட்டீங்கல்ல? இந்த தப்ப யாருமே பேச மாட்டீங்கல்ல? 41 பேர பத்தியும் ஸ்டாண்ட் பை விஜயன் மட்டும் சொல்ல தெரியுதுல்ல? ஸ்டாண்ட் பை விஜயன் சொன்னவன் எவனோ, அவன் வீட்ல ஒரு இளவு வந்திருந்தா அந்த வார்த்தைய சொல்லியிருப்பானா அவன்? 8 நிமிடம் 10 நிமிடத்துல முடிகிற காணொளி 17 நிமிஷமா வந்துருச்சுன்னு நான் ரொம்ப கட் பண்ண போறேன். இன்னொரு காணொளியில பேசுறேன். நன்றி, வணக்கம். மக்கள் சிந்திக்க வேண்டும். நான் ஆரம்பத்திலருந்து சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு இன்சிடென்ட்டுக்கும் காரணம் மக்களுடைய துணை இல்லாம எந்தவித கெட்ட செயலும் நடக்காது. கெட்ட செயலா இருந்தாலும், நல்ல செயலா இருந்தாலும் மக்களுடைய துணை இல்லாமல் எதையுமே நடக்காது. அப்போ ஏதோ ஒரு பெரிய இன்சிடென்ட், ஒரு நல்லதோ, தீமையோ ஏதோ ஒண்ணு நடந்தாலும் அதுக்கு மக்கள் பின்புலமாக இருக்கிறார்கள். மக்கள் சிந்திக்கவில்லை என்றால் நல்லது நடந்துட்டு போகட்டும், தப்பில்ல. மக்களினுடைய உதவியோடு நல்லது நடக்கட்டும், தப்பே இல்ல. மக்களினுடைய உதவியோடு கெட்டது நடக்குது அப்படின்னா, அந்த நம்ம மக்கள் சிந்திக்கணுமா இல்லையா? அறிவார்ந்த தமிழ் சமூகம், தமிழ் ஊரும் நல்லுலகம், அறிவார்ந்த தமிழ் சமூகம் சிந்திக்க வேண்டுமா வேணாமா? மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.